வெல்கம் டு மை சேனல். இப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். கொடுத்த கிஃப்ட் வந்து கொடுத்துட்டேன். ஒரு கிஃப்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப நாளா வந்து அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். இந்த கோபாலம் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த கோபாலம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்ன பண்ண போறோம் பாக்கலாம். நீ ஏதாவது ஐடியா ஏதாவது சொல்லு மேடம். நீங்க என்ன மேடம் எதிர்பார்த்தீங்க? ஆக்சுவலி நீங்க வந்து டான்ஸ் தான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோஸ் எல்லாம் கொடுத்து டான்ஸ் ஆடுறோம். அதுதான் எல்லாம். ரோஸ் வந்து ஒரு ரோஸ் எவ்வளவு தெரியுமா? 90 ரூபாய். டான்சர்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். நேத்து வந்து உனக்கு அவ ரோஸ் கொடுத்தாலே பொக்கே கொடுத்தாலே அதோட அந்த ஃபுட்டேஜ் நான் அனுப்புறேன். டவுன்லோடு ஒரே ஒரு நான் அந்த கடையும் காட்டுறேன். டவுன்லோடு பொக்கே வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு ஏதோ அந்த காருக்கு மேல வைப்பாங்கல்ல குட்டியா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு வாவ் வாவ் அந்த அம்மா. அப்புறம் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா 2 கண்ணாடி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாரும் கழுவி ஊத்துவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. பாத்தீங்களா நைட் பார்ட்டி வேணும்னா ஓபன் பண்ணி. அவ வந்து சரக்கே அடிக்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சரக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்கான். ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னடா லாஜிக் இது? அந்த ராஜாராணி படத்துல சொல்லுவாங்கல்ல, எங்க அப்பாவுக்கு ஒரு சரக்கு வாங்கி கொடுத்தா அது ராஜாராணி படமே இல்லடி, வேற சோலி முடிஞ்சிச்சு. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ட்ரிங்க்ஸ்ன்ற ஒரு பழக்கமே விட்டுறணும்ட்டு அப்படி மொத்தமா அப்படியே பதிஞ்சிட்டான் அந்த ட்ரிங்க்ஸ். அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னா, காலையில கோயிலுக்கு போனோம். திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு அழகா கோயிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம். என்ன போற? ஏய் கடைக்கு போயிட்டோடா. இந்தாடா நீ அழகா இருக்கான்ல. யார் அவன்? எத்தனை வந்து குத்துட்டு போனான். அந்தா பா விளையாடிட்டு வரேன். நல்லா இருக்கா? இதுதான் வந்து மேரேஜ் கிஃப்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். நக்கு செத்த பையல. இல்ல நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்பனா வச்சுக்கலாம். நம்மளுக்குதான் இது, நம்மளோடதுதான். நான் அழகா பேர்லாம் வச்சுட்டேன். பேர் என்னன்னா ஜெரி. அவன் இன்னொருத்தன் வந்து டாமு, இவன் பேர் வந்து ஜெரி. ஐயோ நேத்து இவன் கிஃப்ட் பண்ணது என்ன தெரியுமா? டாம் அண்ட் ஜெரி. என்ன ஒரு கோஇன்சிடென்ட். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர். பையனா பொண்ணடா? பையன் மேம். செம்ம. நான் பொண்ணு வாங்கி கொடுத்தேன்னா எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான். அவன் வந்து தமிழ் ஆளு. இவனுக்கு வந்து ஒரு ஜாதி கலப்படம் ஆயிடும். கலப்படம் முக்கியம். ஐயோ கலப்படம் ஆகக்கூடாது. ஆனா வந்து கஷ்டம். நினைச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டு நாயும் சிட்ஸும் பிரீட் ஆயிடுச்சுன்னா மேல பாருங்க. நீங்க 2 பேரோட காம்பினேஷன் மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். இப்போ வந்து தூங்குறாரு. ஃபைனல் கிஃப்ட் இதுதான். அழகா இருக்கானா இல்லையா? அழகா இருக்கான். அவன் எப்படி ஒத்துப்பான்? இப்போ அவனுக்கு கோவம்
வருமே. ஆம்பளை ஆம்பளை கோவம் சண்டை. கண்டிப்பா கோவம். இவனை நான் வந்து ஒரு கூண்டுல போட்டு வச்சிருவேன், எந்த இதுவும் ஆகாது. செமையா இருக்கும். ஒருவேளை டாமும் பிரவுன்ன்றதுனால பிரவுன் பிளாக். ஏய் வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. ஏய் நீ யாதி என்கிட்ட பாசமா இருடா. ஓகே. அவங்க அண்ணன் கூட சேர்ந்துருச்சுன்னா போயிருச்சு. வாயில முச குத்துட்டேன் நான். அது மூஞ்ச எங்க இருக்குது இல்ல. இந்த மூஞ்ச கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஐயோ இதுல மூஞ்சி எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரி வீட்ல டாம் இருக்கான், கடிக்காம பாத்துக்கோடா. ஓ கியூட்டா இருக்கும். எனக்கு பயமா இருக்கு, அவன் என்ன பண்ண போறானே எனக்கு தெரியல. ஜோருடு ஜோருடு ஜோருடு. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா? கிஃப்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி வா 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 அந்த கடைக்கு போறோம். கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தது எவ்வளவு கேவலமா இது பண்ணாலும் அவ்வளவு இது பண்ணுவான். இல்ல கோபால் பாத்து பாத்து பாத்து. வாங்க கோபால். பெஸ்ஸி வந்தீங்கன்னா இந்த கடை நாங்க சொல்ற கடையில வந்து எல்லாமே இருக்கும். மினி எந்த கடை தெரியுமா? இந்த கடை தான். இந்த கடையில தான் ஒரு கிஃப்ட வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டா. இதுல வந்து பெரிய பொக்கே வேற வாங்கி கொடுத்தன்னு வேற பேச்சு இந்த அம்மாவுக்கு. போலாமா? இல்லம்மா ஷிட்ஸு மாதிரி வேணுமா? என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும்? பயப்படுது. எனக்கு அந்த கடை தான் போகணும். அங்க ஒரு கடை இருக்கு, அந்த கடையில தான் போகணும். சரி